ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்தீங்கன்னா உரிமையோட மாப்பிள்ளன்னு கொடுத்து இந்த உரிமையெல்லாம் வச்சு கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி நம்முடைய அன்னபூர்ணியம்மா மிரட்டுற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்காக்கா, அவங்க வயசில் மூத்தவங்க என்னை எப்படின்னாலும் கூப்பிடலாம், அது அவங்களுடைய இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ராஜேஸ்வரியோட நோஸ்கட்டை உடைக்கிறாங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கும் நம்முடைய ராஜேஸ்வரிக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான போட்டி நடக்குதுங்க. இந்த போட்டியில் யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றத மறக்காத சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்க. நம்முடைய விஜய்க்கு பார்த்தீங்கன்னா அவர் எழுதி கொடுத்த ஆன்சர் எல்லாமே நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா கிட்ட இருக்குங்க. எதுக்குமே நம்ம இந்த நோட் புக்கில் இருக்கிறது பொய் அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி கடைசியில் ஏமாத்து விளையாடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயே பார்த்தீங்கன்னா சென்டரில் உட்கார வச்சு நோட்டில் இருக்கிறது விஜய் சொல்கிறது கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி மல்லியும் ராஜேஸ்வரி சொல்கிறதுல யார் கரெக்டான ஆன்சரை சொல்கிறாங்க, யார் அன்பு அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி சைடு நம்முடைய மல்லி வெண்பா ராஜேஸ்வரி, அது இந்த ராஜேஸ்வரி சைடு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி. ஏன்னா எப்பவுமே ரெண்டு கூட்டு கலவணிகள் தான் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. அதனால இதுலையுமே பார்த்தீங்கன்னா கூட்டாக தான் செயல்படுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டியெல்லாம் ஒரு கடைசி கட்டத்தை நெருங்குதுங்க. எல்லாரும் நம்முடைய மல்லி தான் லீடிங்கில் இருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா, உங்களுக்கு ஒரு சின்ன வேலை, நீ போயிட்டு வெளியே ஒரு க்ரீன் கலர் பேக் இருக்கும், அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் போய் எதுக்கு எடுத்துகிட்டு வரணும், என்னாலலாம் முடியாது அப்படின்றாங்க. ஏன் மல்லி, ஏன் வேண்பா, ஏன் ரஞ்சிதா நீ போயிட்டு எடுத்துகிட்டு வா, போய் எடுத்துகிட்டு வரதுல என்ன ஆகிருப்போகுது, அவங்க வயசில் பெரியவங்க தானே அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா சரி இவங்களுக்கெல்லாம் வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை சுழிச்சிக்கிட்டே போய் அந்த பேக்கை எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறாங்க. அவளை அந்த பேக்கை எடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருக்குது எது இருக்குன்னு பார்க்காத அப்படியே உள்ள வராங்க. நம்முடைய விஜயும் மல்லியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நம்மளுடைய வெண்பா குட்டியுமே என்ன இருக்கும் அந்த பேக்கில் அப்படி சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வராங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. குடு ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை இந்த ராஜேஸ்வரி வாங்கி பார்க்க போறா. அதில் என்ன இருக்க போகுது, அதை பார்த்து இவ எப்படி ரியாக்ட் பண்ண போறா, இதனால நம்முடைய மல்லி எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, இதை பார்த்து நம்முடைய விஜய் சந்தோஷப்படுவாரா கோவப்படுவாரா அப்படின்றதாங்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக இருக்க போகுது. இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி கடைசியில் போட்டியில் ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இவங்களால எவ்வளோ முட்டி மோதனாலுமே பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் நம்முடைய மல்லியை மிஞ்ச ஆளே இல்லைங்க. ஏன்னா நம்முடைய மல்லிக்கு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத லிஸ்ட்டு போட்டு மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்படின்றப்ப இவங்க என்ன சொன்னாலுமே அது தப்பாக தான் இருக்கும். நம்முடைய மல்லி இப்போ ஆன்சர் சொல்ல நம்முடைய விஜய்க்கு பார்த்தீங்கன்னா மல்லி மேலே இருக்கிற மதிப்பு கூட்டிகிட்டே போக போகுதுங்க. அந்த அப்படி என்னடா அந்த பையில் இருந்துச்சு அதை சொல்லாதே போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிங்களா, அதில் வேற ஒன்றும் இல்லை. நம்முடைய ராஜேஸ்வரிக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணியம்மா அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பூ வச்சுருக்காங்க. அந்த பூ யார் இந்த போட்டியில் தோக்குறாங்களோ அவங்க இந்த பூவை கட்டி அவங்க தலையில் வைக்கணுன்ட்டு எப்படி பார்த்தாலும் நம்ம மல்லி வின் பண்ண போகிறாங்க. அந்த பூ இந்த ராஜேஸ்வரி தான் கையில் கட்டி நம்மளுடைய மல்லி தலையில் வைக்க போகிறாங்க. இதை பார்த்து நம்ம விஜய் சந்தோஷப்பட போகிறாரு. மல்லி நம்ம மேலே இவ்வளோ மதிப்பு வச்சிருக்கா, நம்மளை புரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்ட்டு. மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.